வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசானில் பிரைம் டே வந்து வரப்போகுது 4ஆம் தேதி டு 6ஆம் தேதி. ஸோ இதில் ஏதாவது ஒரு சில நல்ல டீல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதில் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்னு இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் குரூப்பில் மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்பப்போ வர ஆஃபர்ஸ் அப்படியே டக்குன்னு எடுத்து போட முடியும். எல்லா டைமும் வீடியோஸில் சொல்ல முடியாது அப்படிங்கிறனால. ஸோ ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் லிங்க்ஸ். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சேல் நடக்க போகிற டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் தேதி டு 6ஆம் தேதி நடக்கும் போது இது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுலாம் ஷுவராக தெரியல. பட் மேபி எப்பவும் போல பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த பிரைம் டே சேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கான சேல்ஸும் கிடையாது. நீங்கள் அமேசானோட பிரைம் கஸ்டமராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சேலில் ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ பிரைம் மெம்பர்ஷிப் இல்லாமல் உள்ளே போயிட்டு எங்கே ஆஃபரே காணும்னு தேடாதீங்க. பிரைம் மெம்பர்ஷிப் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. நிறைய பிளான்ஸுமே அவைலபிள் இருக்குது. அண்ட் அந்த பிளான்ஸோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வேணா செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த சேலில் நீங்கள் யூஸ் பண்ணுற கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் இந்த அமேசான் ஐசிசி கார்டு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் ஆக்சிஸோட கிரெடிட் அண்ட் டெபிட் அண்ட் எஸ்பிஐயோட கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட்ஸுக்கு இந்த 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டுங்கிறது வச்சிருப்பாங்க. ஃபிளாட்டாக 10% கிடையாது. அண்ட் இந்த சேலில் ரொம்ப பெருசான எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்காதீங்க. ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஒரு சில ஓரளவுக்கு ஒரு நல்ல டீல்ஸ் வந்து இருக்குது. அமேசானில் பெருசாக நல்ல டீல்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஒரு 2-3 ஃபோனை தவிர இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சுமாரான டீல் தான். இல்லை நீங்கள் வாங்கின லான்ச் ஆன ப்ரைஸுக்கு உங்களால் வாங்கிக்க முடியும், அவ்வளோதான். இதில் ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்க ஃபோன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட S25 அல்ட்ரா. இது போன வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் 85,000 இந்த ஃபோன் கிடைக்குது. நீங்கள் ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தருவீங்க, எனக்கு பெருசாக எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது, அதே சமயம் கேமராஸும் நல்ல பேலன்ஸ்டாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 85,000 இந்த S25 அல்ட்ராவை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லை உங்ககிட்ட ஒரு 50,000 தான் பட்ஜெட் இருக்குது, அதில் ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் ஃபோன் என்ன தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸோட 13 இருக்குது. இதுவுமே ஒரு வருஷம் பழைய ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தான். பட் செம்ம ஒர்த்தான ஃபோன். 50,000 கிட்டத்தட்ட லான்ச் ஆகும்போது 70,000 பக்கமாக லான்ச் ஆச்சு. ஒரு 20,000 டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இந்த ப்ரைஸ் ஹைக்லாம் கன்சிடர் பண்ணும்போது இந்த ஃபோன் 50,000 பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஒர்த்தான ஃபோன். ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 40,000 செக்மெண்ட்டில் நத்திங்கோட ஃபோன் 3 இந்த வாட்டி ஃப்ளிப்கார்ட்டில் வராமல் அமேசானில் வருது. 40,000 திரும்பவும் கிடைக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு யூனிக்கான டிசைன், சூப்பரான பில்ட் குவாலிட்டியோட இந்த ஃபோன் கிடைக்கும். 40,000 கண்டிப்பாக ஒர்த்தான ஃபோன் தான். செக் பண்ணுறதா செக் பண்ணி பாருங்க. அடுத்து ஷாமியோட 70 50,000 கிடைக்குது. ஒரு 53 54 கூட உங்களுக்கு எஃபெக்டிவாக கிடைக்கலாம் பேங்க் ஆஃபர்ஸோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அது ஒரு சூப்பரான கேமரா சென்ட்ரிக்கான ஃபோனு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நல்ல கேமராஸ் ஓரியன்டான ஃபோன் தெரியுங்க அப்படின்னா இந்த ஃபோன் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்குது. ரொம்ப பெரிய ஆஃபர்லாம் கிடையாது. லான்ச் ப்ரைஸ்க்கே தான் திரும்ப வருது. மேபி இந்த ஃபோனுக்கு ப்ரைஸ் கூட இன்க்ரீஸ் ஆகலாம், அதை நம்மளால ஷோராக சொல்ல முடியாது. ஸோ செக் பண்ணுறதா செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதுக்கடுத்து ரெட்மி ரீசெண்டாக லான்ச் பண்ண ரெட்மியோட டர்போ 5 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா 34,000 கிடைக்குது. இதுவுமே ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஃபோன் தெரியுங்க. அதே சமயம் ஒரு ஆல்ரவுண்டடான பேக்கேஜில் தெரியுங்க அப்படின்னா இந்த ஃபோன் சூட் ஆகும். பட் கேமராஸில் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. ஒரு ஆவரேஜான கேமரா செட்டப் தான். பட் ஓவராலாக ஃபோன் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. 34,000 கண்டிப்பாக ஒர்த்தான ஃபோன் தான். நீங்கள் இந்த சேலில் கன்சிடர் பண்ணால் இதையும் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அதுக்கடுத்து ஒன் ப்ளஸோட நாட் C6 மறுபடியும் 30,000 கிடைக்குது. 30,000 இதுவுமே ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஃபோன் தான். பட் ஒரு 4,000 சேர்த்து போட முடிஞ்சு அப்படின்னா இந்த ரெட்மி டர்போ 5 போகிறது பெட்டரான ஆப்ஷன். இல்லை உங்களுக்கு OS எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் இந்த ஒன் ப்ளஸ் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அடுத்து சாம்சங்லேயும் ஒரு சில டீல்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன M47 5G வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,000 உங்களுக்கு கிடைக்குது. இதோட ரெகுலர் ப்ரைஸ் 25,000 தான் செல் ஆக போகுது பிரைம் டே முடிஞ்சோடனே. இப்போ ஒரு கூப்பன் 1000 இருக்கிறதுனால உங்களால் 23,000 எஃபெக்டிவாக இந்த ஃபோன் வாங்கிக்க முடியும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ப்ரைஸ் ஹைக்லாம் கன்சிடர் பண்ணும்போது சாம்சங் கிட்ட இருந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியான டிவைஸ் தான். 23,000 ஸ்ட்ரிக்டாக உங்கள் பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் இது தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்து சாம்சங்கோட M36 18,000 கிடைக்கும் போது இந்த ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா F36 இருக்கும். உங்களுக்கு ரெண்டில் எந்த ஃபோன் சீப்பாக கிடைக்குதோ அதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ரெண்டு ஆல்மோஸ்ட் சேம் ஃபோன் தான். நீங்கள் அமேசானில் வாங்குறதா இருந்தால் இந்த M சீரிஸ் வாங்குவீங்க, ஃப்ளிப்கார்ட்லனா F சீரிஸ், அவ்வளோதான். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸுங்கிறது கிடையாது. இல்லை சாம்சங்கில் உங்கள் பட்ஜெட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, ஒரு 15,000 ரேஞ்சில் பார்க்குறீங்க அப்படின்னா M17 அண்ட் M17E ட்ரை பண்ணலாம். M17 ஒரு 14-15 கிடைச்சது அப்படின்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சு கன்சிடர் பண்ணுங்கள். M17E 12,500 போட்டிருக்கானுங்க. பேஸ் வேரியன்ட் தான். உங்களால் முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிட்டு M15 போயிருங்க. இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டான பட்ஜெட் இந்த 12,500 13,000 தான் மட்டும் அந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஐக்யூவோட Z11X பார்த்தீங்க அப்படின்னா 20,000 கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு லான்ச் ப்ரைஸ்க்கே கிடைக்குன்னு சொல்லலாம். இது ரெகுலராக ஒரு 22-23 பக்கமாக போயிருச்சு. இப்போ மறுபடியும் 20,000 கீழே கிடைக்குது. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விவோட T5X வந்து கிடைக்கும். ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ வாங்கிக்கோங்க. T5X 21,000 நினைக்கிற ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸாக்டாக தெரியல. பட் ஐக்யூவோட Z11X 20,000 ஒரு நல்ல பேலன்ஸான ஃபோன் தான். நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் இருக்க ஸ்மார்ட் ஃபோனில் பெஸ்ட் டீல்ஸ் என் கண்ணில் தென்பட்டது. இல்லை உங்களுக்கு ஏதாவது நல்ல டீல்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் மறக்காம நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் விட்டு போன ஆஃபர் ஏதாவது என் கண்ணில் படுது அப்படின்னா உடனே எங்களை ஷேர் பண்ணுவேன். பொதுவாகவே இந்த அமேசானில் கேஸ் டீல்ஸ் தான் அதிகமாக கிடைக்கும். டிவி, ஏசி, வாஷிங் மிஷின், இந்த மற்ற ஹெட்ஃபோன்ஸ், அக்சசரிஸ்லாம். ஸோ அதுக்கு ஏதாவது செப்பரேட்டாக வீடியோ வேணும் அப்படின்னாலுமே அதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் உடனே சொன்னீங்க அப்படின்னா அடுத்த நாளே வீடியோஸ் ரெடி பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.